ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகள் மேல பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்ல 29 பேர் உயிரிழந்திருக்காங்க. கராச்சி ராணுவ தலைமையகத்தின் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா பாகிஸ்தான் தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அவங்க நம்ம மேல இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்தியா தான் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஆனா இந்தியா இப்படி முகாந்திரமே இல்லாம நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எங்களை குறை சொல்றது இருக்கட்டும், மற்ற நாடுகளை குறை சொல்றதை விட உங்க நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கறத முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிலடி கொடுத்திருக்கோம். இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தான் தரப்புல இருந்து வரும்போது ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும், வினை விதைச்சவங்க தான் வினையா இருப்பாங்க, அதை நீங்க டீல் பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான். ஐரோப்பால வரலாறு காணாத வெப்ப அலையால ஒரே வாரத்துல 1300 பேர் உயிரிழந்திருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சிகர செய்தி வெளியாகிருக்கு. வெயிலின் தாக்கத்தால மின் கட்டமைப்புகள் சேதமடைஞ்சு காட்டுத்தீ பரவலும் அங்க அதிகரிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நம்பர் சொல்லும்போது ஒரு 38 டிகிரி 37 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் சொல்றாங்க. நம்ம ஊர்ல 48 போனாலே நம்ம அசால்ட்டா போயிட்டு இருக்காங்களே, வெளியில போய் சூடா டீ வேற குடிக்கிறாங்களேன்னா கேட்குறாங்க. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா, மோஸ்ட்லி அது ஒரு குளிர் பிரதேசம். அவங்களுடைய இல்லங்கள், அலுவலகங்கள், அதோட கட்டமைப்புகள்லாம் அந்த வெப்பத்தை தக்க வைக்கிற மாதிரியான கட்டிட வடிவமைப்பு கொண்டவை. ஸோ வழக்கத்தை விட ஒரு 2 டிகிரி கூடுதலாக போனாலே அவங்களால அதனால சமாளிக்க முடியல. பிளஸ் அங்கே ஃபேன், ஏசி போன்ற பொருட்கள் நமக்கு எப்படி இங்கே ஒரு அத்தியாவசியமாக இருக்கும், அங்கே அந்த மாதிரி கிடையாது. வெரி ரேர்லி, ரொம்ப அரிய ஒரு பொருட்கள் தான் அது பயன்படுத்துகிறாங்க, ஏசியாக இருக்கட்டும் ஃபேனாக இருக்கட்டும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம், இந்த வெப்ப அலையை ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே ஐரோப்பிய நாடுகளை என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. podía comerlo, ¿no? Y está ahí. Pero இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.